அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்பா ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே அந்த இடுக்கமான வாசலில் பிரவேசித்து உம்முடைய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பும் வல்லமையும் பலனும் ஞானமும் கிருபையும் இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். முந்தின பகுதியில யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை நம்ம தியானிச்சோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உள்ளான மாற்றம் ஏற்படணும், சாட்சியான வாழ்க்கை வாழணும், ஒரு புது சிருஷ்டியா மாறணும் அப்படின்றத தியானிச்சோம். நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும்ன்றத சொன்ன பிறகு ஜனங்கள் எல்லாரும் அவர்கிட்ட கேக்குறாங்க, யோவான் ஸ்நானகன்ட்ட, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஜனங்கள் கேட்கும்போது அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். உன்கிட்ட 2 அங்கி இருந்துச்சுன்னா ஒரு அங்கிய இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்னா, உன்னை போல மற்றவங்களும் நேசிக்கணும், தேவை உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செலுத்துறத குறிச்சு சொல்றார். ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன், இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நற்கிரியைகள் உன்னிடத்துல காணப்படணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் செய்கிறவங்களா இருக்கணும். அதன் மூலம் பிதாவை மகிமைப்படுத்தணும். மற்றவங்கிட்ட அக்கறை உள்ளவர்களா அன்புள்ளவர்களா நடந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பை நம்ம வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தணும். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற அவனை நோக்கி, முதல்ல ஜனங்கள் கேட்டாங்க, இப்ப அடுத்து 2வது ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர். இவங்க ரோமர்களால நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், வரி வசூலிக்கிற வேலையை செய்யறவங்க. அவங்க ஞானஸ்தானம் பெறும்படியா யோவான் கிட்ட வர்றாங்க. அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஜனங்கள் கேட்டார்களோ அதே மாதிரி அதே கேள்விய டாக்ஸ் கலெக்டர் அவங்க கேக்குறாங்க. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அந்த காலத்துல டாக்ஸ் கலெக்டர் அரசாங்கம் நியமித்த பணத்துக்கு அதிகமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அதை தாங்கள் வைத்து கொண்டாங்க. ஜனங்கள் அவங்கள வெறுத்தாங்க. இத நம்ம சகியு கதையில கூட நம்ம வாசித்திருக்கோம். அப்படி அநியாயமா பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க, பண ஆசை உள்ளவங்க, அநீதியா நடந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த ஜனங்கள்கிட்ட, ஆயக்காரர்கிட்ட யோவான் சொல்றாரு, உனக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மேல வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நீதியான வாழ்க்கை வாழணும், உனக்கு பொருளாசை இருக்கக்கூடாது, உனக்கு வர்ற சம்பளத்தை நீ வச்சுக்கணும், அதிகமா டாக்ஸ் வாங்காத, எவ்வளவு வாங்க சொல்லி அரசாங்கம் சொல்லுதோ அதை மட்டும் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறார். நம்மளோட வாழ்க்கையிலே கூட எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி செயல்படுறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எல்லாத்தையும் ஆண்டவர்
பார்க்குறாங்க. எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமானபடி நடக்கிறதுக்கு நம்மள அர்ப்பணிக்கணும். போர் சேவகரும் அவனை நோக்கி, இப்ப அடுத்து 3வது கூட்டம் போர் சேவகர் சோல்ஜர்ஸ் அங்க வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது. போர் வீரர்கள்ன்றப்ப அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு துன்பத்தை தருவாங்க. அப்படி துன்பம் செய்யாத, பொய்யாய் குற்றம் சாட்டாமலும், யார் மேலும் பொய் குற்றச்சாட்டு சாட்டக்கூடாது. இவங்க வந்து தங்களுக்கு பிடிக்காதவங்க மேல குற்றச்சாட்டை சாட்டி பொய்யா சொல்லி சிறையில அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி செய்யக்கூடாது. உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். உனக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ அதுவே போதும், திருப்தியா இரு. அநியாயமா லஞ்சம் வாங்கக்கூடாது, மற்றவங்களோட பணத்தின் மேல ஆசை வைக்க கூடாது. 3 காரியம் போர் சேவகர்களுக்கு சொல்றார். தீங்கு செய்யக்கூடாது, மற்றவங்க மேல குற்றம் பொய்யா சாட்டக்கூடாது, இருக்கிற சம்பளம் உனக்கு போதுன்ற திருப்தி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் சேவகருக்கு என்ன செய்யணும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவரவருக்கு தேவையான ஆலோசனைகளை இங்க யோவான் சொல்லுகிறத பார்க்கிறோம். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், இப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இவர்தான் கிறிஸ்துவம். ஏன்னா மேசியா வர்றதுக்கு அவங்க காத்திருக்கிறாங்க. இவர் பேசுகிற காரியம் எல்லாம் திரள் கூட்ட ஜனங்கள் அவரை தேடி வர்றாங்க. இவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவங்க இருதயத்துல என்ன யோசிக்கிறாங்கன்னா, யோவானை வந்து இவர்தான் கிறிஸ்துவோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்து நான் வந்து உங்களுக்கு தண்ணீர்ல ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார். ஏன்னா இவர் வந்து இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு வழிய ஆயத்தம் பண்ணும்படியா தேவனால அனுப்பப்பட்டவர். அதனால இயேசு கிறிஸ்துவை இவர் சொல்றார், என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரம் அல்ல, எனக்கு தகுதியே கிடையாது, அவர் காலில் இருக்க செருப்பை கலட்டுறது கூட, வார கலட்டுறது கூட தகுதி கிடையாது. அப்ப தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அவரை தேடி எத்தனையோ ஜனங்கள் வந்து அவர் பிரசங்கத்தை கேட்டாங்க. அவர் பிறக்கும் போதே அதிசயமா பிறந்தாரு. அவர் நிறைய அவரை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாம் இருந்தாலும், ஊழியத்துல எவ்வளவோ பிரகாசித்தாலும் அவர் தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தாழ்மையை தேவன் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரு, பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறாரு. யோவான் வந்து இந்த இடத்துல நான் தகுதி இல்லை, அவருடைய பாதரட்சிய வார கலட்டுறது கூட எனக்கு தகுதி இல்லை, ஒரு அடிமை செய்கிற வேலையை கூட செய்யறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துகிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். நான் வந்து தண்ணீர்ல ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஆனா இயேசு வந்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை உயர்த்துகிறார். அது மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்மளை தாழ்த்தணும், இயேசுவை உயர்த்தணும். நம்ம வாழ்க்கையிலையும் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தில் நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார். தூற்று கூட அவர் கையில இருக்கு, அதை வச்சு தூற்றி
நல்லதை எடுத்து, நல்ல கோதுமையை எடுத்து தன்னோட களஞ்சியத்துல சேர்த்து வச்சுக்கிடுவாரு. எது பதரா இருக்கோ அதெல்லாம் அக்கினியில போட்டு சுட்டெரிச்சு போடுவாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நியாயாதிபதியா வரப்போறாரு. அவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருப்பாரு. 2 விதமா ஜனங்களை பிரிக்கிறாங்க. நல்ல ஆண்டவரோட பிள்ளைகளா, ஆண்டவரோட வழிகள்ல நடக்கிறவங்க, ரட்சிப்ப கடைசி வரைக்கும் காத்து கொண்டவங்க, நல்ல கோதுமை மணியா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்லுவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறவங்க பதற எப்படி அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவோ அது போல எரிந்து கொண்டு இருக்கிற அக்கினி நரகத்துல தள்ளப்படுவாங்க. அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய கரத்துல இருக்கு. அவர்தான் நியாயாதிபதி. ஒரு நாள்ல நம்ம எல்லாம் அவருக்கு முன்பாக நிற்க போறோம். அப்ப அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, அவரோட வலது பக்கத்துல நிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மள தகுதி உள்ளவர்களா ஆண்டவர் மாற்றும்படியா ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு நிறைய வேற புத்திமதிகளையும் ஜனங்களுக்கு பிரசங்கித்து வந்தான். இந்த நாள்ல யோவானுடைய ஊழியத்தை நம்ம இந்த இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஜனங்கள் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கு 2 அங்கி இருந்தா ஒரு அங்கிய இல்லாதவனுக்கு கொடு, சாப்பாடு உன்கிட்ட இருந்தா இல்லாதவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா, நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கணும்னு சொன்னாங்க. 2வது, டாக்ஸ் கலெக்டர் கேட்டப்போ உனக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கோ அது தவிர அதிகமா வசூலிக்காத, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு. 3வது, போர் சேவகருக்கு எந்த தீங்கும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது, பொய்யா குற்றம் சாட்டக்கூடாது, உன் சம்பளம் போதுன்ற எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாரு. அப்ப ஜனங்கள்லாம் நினைச்சாங்க இவர்தான் கிறிஸ்துவன்னு சொன்ன உடனே, இல்ல நான் தண்ணீரால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அவரோட பாதரட்சியின் வார அவுக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினாரு. அது போல நம்மளும் நம்ம வெளிப்படக்கூடாது, கிறிஸ்து நம்மள இருந்து வெளிப்படணும். நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கும்போது கோதுமை மணியா இருந்தோம்னா களஞ்சியத்துல சேர்த்து வைக்கப்படுவோம். நம்மளுடைய வாழ்க்கை குற்றமற்றதா அவருடைய சமூகத்துல காணப்படுமானால் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். பதற போல இருந்தோம்னா அக்கினியில போடப்படுவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம்னா அதற்குரிய பலனாகிய நரகத்துல போய் சேர்க்கப்படுவோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்ட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க, பொருளாசை இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய், எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையா இருக்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்பு நாள்ல உமக்கு முன்பாக நிற்கும்போது நாங்க குற்றமற்றவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதற்கென்று ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் உமக்கென்று வல்லமையாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம்.
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியாய் செய்து முடிக்க கிருபை தாங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.